Hallelujah. Hallelujah. Praise the Lord. Joyful VCA ஓட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்களை எல்லோரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை சிஸ்டர் சாரா கிரேஸ் அவர்கள் வாசிப்பார்கள். Praise the Lord. இப்பொழுதும் கூட வேதத்திலிருந்து சங்கீதம் 93ஆம் அதிகாரத்தை இப்பொழுது வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வம் முதல் உறுதியானது. நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலைத்திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இரைச்சல்களை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமையுள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாயிருக்கிறது. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே இயேசப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீ நல்லவர், நீ நன்மைகளை செய்கிற தேவன் ராஜா. ஆண்டவரே அப்பா, எங்கள் அப்பா பெரிய தேவன் தகப்பனே இயேசப்பா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே அப்பா கத்தாவே, இந்த ஓய்வு நாளை கத்து நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இது ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா ஃபோனில் மொபைலில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. கத்த நீங்கள் பொறுப்பேற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா, எல்லோருக்கும் இது ஆசீர்வாதமா இருக்க கத்த நீங்க கிருபை செய்யும்படியா கிட்ட ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா கத்தாவே, இந்த ஆராதனை கத்த நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் கருத்தோடும் அப்பா ஆண்டவரே அப்பா எங்கள் இருதயங்கள் எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா உமக்கு நேராக திருப்பி ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மையாய் ஆண்டவரே அப்பா ஆராதிக்க தொழுது கொள்ள கத்த நீரப்பா எங்களுக்கு கிருபை செய்யும்படியா கிட்ட ஜெபிக்கிறோம். முற்றிலும் ஆண்டவரே அப்பா எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் ஆண்டவரை நோக்கி ஒரு பாடலை பாடலாம். கர்த்தர் நம்மளுக்கு புது வாழ்வை தருகிற தேவன், நம்மளுக்கு அபிஷேகத்தை தருகிற தேவன், நம்மளை வழிநடத்துகிற தேவன், நம்மளுக்கு ஆலோசனை தருகிற தேவன், நம்மளுக்கு ஜீவனை கொடுத்த தேவன். அந்த தேவனை நம்ம வாழ்த்தி ஒரு பாடலை பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். துதி பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா,
வாசம் செய்ய நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் கூட ஏசப்பா நீங்க எங்களுக்கு சமாதானம், சுகம், அப்பா அபிஷேகம், வல்லமை எல்லாவற்றையும் தந்து அப்பா எங்களோடு நீங்க இடைப்பட்ட தேவனுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்ததான அப்பா மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்பொழுது கூட ஏசப்பா நாங்கள் அப்பா உம்மை தவிர நாங்கள் வேற யாரை நாங்கள் பாட முடியும் தகப்பனே. அப்பா உம்மை தவிர நாங்கள் யாரை நாங்கள் சேவிக்க முடியும் ஏசப்பா. உம்மை தவிர நாங்கள் யார் மேல் அன்பு கூற முடியும் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா நீர் கொடுத்ததான இந்த நாவினால அப்பா உம்மை நாங்கள் துதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா எங்களுடைய துதி பலிகளை, எங்களுடைய பாடல் ஆராதனையை கத்த நீர் ஏசப்பா உகந்த தூப வர்க்கமாய் கத்த நீங்க அப்பா ஏற்றுக்கொள்ள போகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஏசப்பாவை நாங்கள் துடித்து ஒரு பாடல் மூலியமாக அவரை அப்பா ஆராதித்து நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவாதி தேவனே, உம்மை பாடாத நாளும் இல்லை அப்பா, உம்மை தேடாத நாளும் இல்லை இயேசு சுவாமி. கர்த்தர் அப்படியா இயேசு சுவாமி எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைவு கூறும்படியாக எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை கர்த்தர் நீங்கள் செய்து கொண்டு வருகிறீரே. அதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஆராதனை வேலையிலே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னத்தினால அப்பா எங்களை மூடி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே மறைத்தீரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த அப்பா ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி 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 என்று சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த ஆன்லைனில் அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் அபிரிவிதமாய் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தாமே அவர்களுடைய மனதின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். உம்மை துதிப்பதன் நிமித்தம் அப்பா உம்மை உயர்த்தி வைப்பதன் நிமித்தம் அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவினால் செபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புள்ள இயேசுவே, வார்த்தையானவரே, சிருஷ்டிகரே, உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானும் துதிக்கிறோம். எங்களோடு கூட பேசும்படியாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சங்கீத புஸ்தகத்திலே 9வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை மறவார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆம், சிறுமைப்பட்டவர்களுடைய கூப்பிடுதலை தேவன் மறக்க மாட்டாராம். சிறுமை என்றால் என்ன? சிறுமை என்றால் துன்பம், கஷ்டம், நெருக்கம், அவமானம், இழப்பு, நிந்தை என்றெல்லாம் நாம் சொல்லலாம். அதுதான் சிறுமை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய சிறுமையை காண்கின்றவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய சிறுமையை மாற்றி நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே அநேக பரிசுத்தவான்கள் சிறுமைப்பட்டு போயிருந்தார்கள். சிறுமையின் வழியாக கடந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இந்த காணொலியை காண்கின்ற உங்கள் வாழ்க்கையில் துன்பத்திலோ அல்லது கஷ்டத்திலோ அவமானத்திலோ அல்லது நிந்தனைக்குள்ளாகவோ நீங்கள் கடந்து போகிறவர்களாக இருந்தால் அந்த சிறுமையை கர்த்தர் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபத்துடன் கூட இந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் முதலாவது காரியம் நாம் பார்ப்போம். அன்னாளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் அன்னாள் இப்படியாய் சொல்லுகிறார், சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறாள். ஆம், அன்னாளுக்கு குழந்தை இல்லாதபடியினாலே அவள் சிறுமைப்பட்டாள். அவளுடைய சகோதரியும் கூட அவளை இழிவாக பேசினாள், அவமானப்படுத்தினாள். மலடி என்ற பெயரோடு கூட அந்த அன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்தவளாயிருந்தாள். கண்ணீரும் துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. நல்ல கணவன்தான், ஆனாலும் குழந்தை இல்லாதபடியினாலே அவள் சோர்ந்து போய் சிறுமிப்பட்டவளாய் காணப்பட்டாள். ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று மனங்கசந்து தேவனோடு கூட அவள் கண்ணீர் விட்டு பேசினாள். அப்போது கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். கிங் மேக்கர் குழந்தையாய் கொடுத்தார். மேலும் பல குழந்தைகளை கொடுத்தார். ஆகினாலே அவருடைய சிறுமையானது மாறி ஆசீர்வதிக்கப்பட்டாள். இன்றும் உன் வாழ்க்கையில் என்ன குறை இருக்கிறது? உன் வாழ்க்கையில் அந்த குறையினாலே நீ அவமானப்பட்டு போய்விட்டாயோ? அந்த குறையினாலே நீ மிகவும் கண்ணீர் வடிக்கின்றாயோ? இந்த சமுதாயத்தில் அந்த குறையினாலே ஒரு நல்ல ஒரு அந்தஸ்து இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? மற்றவர்கள் மூலமாக நீ இழிவுபடுத்தப்படுகிறாயோ? பயப்படாதே. இன்று கர்த்தர் உன் கூப்பிடுதலை நிச்சயமாய் மறவார். நீ சிறுமைப்பட்டு இருந்தாய் என்றால் நிச்சயமாய் அந்நாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் எப்படியாய் அந்த மகளுடைய சிறுமையை மாற்றி போட்டாரோ, இன்றும் உன் வாழ்க்கையில் எல்லா சிறுமையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார்.
உன்னுடைய குறைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றி உன் கண்ணீரை துடைத்து உனக்கு ஆனந்த கண்ணீராக கசந்து மாறாவை மதுரமாய் மாற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். நகோமி என்ற ஒரு ஸ்திரீயை குறித்தும் வாசிக்கிறோம். அது ரூத் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் வாசிக்கிறோம். நான் நிறைவுள்ளவளாய் நான் போனேன், ஆனால் வெறுமையாய் நான் வந்தேன். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று புலம்பினாள். இந்த நகோமி கணவனோடு கூட அவள் மோவாப் தேசத்துக்கு சென்றாள். பிள்ளைகளோடு கூட அங்கே வாழ்ந்தாள். ஆனால் அவளுடைய கணவனும் பிள்ளைகளும் இழக்க நேரிட்டது. அந்நிய தேசத்தில் அவள் தன்னுடைய மருமகள் ரூத்தோடு கூட திரும்பி வருகிறாள். இப்போ சொல்லுகிறாள், நான் நிறைவோடு போனேன் மோவாப் தேசத்துக்கு, ஆனால் நான் இப்போ வெறுமையாக திரும்புகிறேன். என் தேவன் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று புலம்பி அழுகிறாள். ஆனாலோ கர்த்தரோ அவள் புலம்பலை கேட்டார். கர்த்தர் ரூத் என்ற அந்த மருமகளின் வாழ்க்கையை புதுப்பித்து அவள் மூலமாய் ஒரு குழந்தையை நகோமியின் வம்சத்தில் பிறக்க செய்து கர்த்தர் தாமி அவளை ஆசீர்வதித்தாராம். பார்த்தீர்களா? இன்றைக்கு கூட நீங்கள் இழந்து போய் இருக்கிறீர்களா? எதையாவது இழந்து போய் சிறுமைப்பட்டு போய் விட்டீர்களா? ஒரு காலத்தில் நான் நல்லா வாழ்ந்தேன், இப்போ என் வாழ்க்கையில் எல்லாம் இழந்துட்டேன், நான் இன்றைக்கு சிறுமைப்பட்டு போய் பார்ப்பவர்கள் ஏளனமாகும்படியாக என் வாழ்க்கை குறுகி போய்விட்டது, ஒன்றுமில்லாது போய்விட்டது, வெறுமையாய் கண்ணீரோடு நான் வாழ்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், நிச்சயமாய் நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினது போல, ரூத்துடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினது போல உன் வாழ்க்கையும் தேவன் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிப்பார். நீ இழந்ததை திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மைகளினாலே உன்னை ஆசீர்வதிப்பார். நன்மையானவைகளை தந்து உன்னை ஆசீர்வதிப்பார். புதிய வாழ்க்கையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். உன்னை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். சிறுமைப்பட்ட போனவளே, பயப்படாதே, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதன் பிறகு நாம் வாசிக்கிறோம், யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் தன்னுடைய தகப்பனுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தான். ஆனாலோ அவனுடைய சகோதரர்கள் அவனை பொறாமைப்பட்டு இதோ குழியிலே தூக்கி எறிந்த பிறகு அடிமையாய் விற்றுப்பட்டார்கள். அடிமையாய் இருந்த இடத்துல அவன் பழி சுமர்த்தப்பட்டு அவன் சிறைசாலைக்கு சென்றான். எவ்வளோ வேதனையாக இருக்கும், எவ்வளோ துன்பமாக இருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். ஆனால் கர்த்தர் நிச்சயமாய் ஆண்டவர் தாமி நம்முடைய சிறுமையை பார்க்கிறவர் அல்லவா? அதே போல தான் அன்றைக்கு யோசேப்பருடைய சிறுமையை பார்த்தார். யோசேப்பு சொல்லுகிறான், நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் என்னை பலுக பெண்ணினார் என்று சொல்லி தன் குமாரனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறான். பார்த்தீர்களா? அவன் சிறுமியை கண்ணோக்கி பார்த்த தேவன் அவனை அந்த தேசத்தினுடைய இதோ தேசாதிபதியாக, அதாவது பிரைம் மினிஸ்டராக கொண்டு வந்து ஜீவரட்சணை செய்வராக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆம், பார்த்தீர்களா? அவன் பழி சுமர்த்தப்பட்டான். சகோதரர்களாக பொறாமை ஏற்பட்டு அவனை அடிமையாக விற்றுப்பட்டார்கள். எவ்வளோ சிறைசாலைக்கு சென்றான், எவ்வளோ கஷ்டங்கள் தான். ஆனாலும் கூட நம்பிக்கையை விடலை, விசுவாசத்தோடு இருந்தான். கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் தாமே அவன் சிறுமியை நீக்கி அவனை பலுக பண்ணினார். அதன் நினைவாக தன் குமாரனுக்கு எப்ராயிம் என்று பெயரிடுகிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று உன் நண்பர்களாலே, உன் சகோதரர்களாலே, உன் தாய் தகப்பனினாலே, உங்கள் உற்ற உறவினர்களினாலே நீங்கள் சிறுமைப்பட்டு போயிருக்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் வீணான பழியை சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவன் சிறுமைப்பட்டவருடைய கூப்பிடுதலை நிச்சயமாக மறக்க மாட்டார். உன் கூப்பிடுதலை கேட்டு கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை குறித்து நாம் பார்க்கிறோம். தாவீதனுடைய வாழ்க்கையில் அவன் சிறுமைப்பட்டு போனான். தன் பெற்றோர்களால், தன் தாய் தகப்பனினாலே, தன்னுடைய சகோதரர்களினாலே மற்றும் தன் மனைவியினாலே மற்றும் அவன் எல்லோரினாலும் அவன் சிறுமைப்பட்டு போனான். சவுல் ராஜா கூட அவனை சிறுமைப்படுத்தினான். அவனுக்கு மறைவாக எத்தனையோ கன்னிகள் இருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் மேலே அவன் மிகவும் பற்றுதலாகவும் விசுவாசமாகவும் ஜெபிக்கிறவனாகவும் துதிக்கிறவனாகவும் ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருந்தான்.
ஆகினால கர்த்தர் தாமே அவன் சிறுமியை மாற்றி சமஸ்த இஸ்ரவேலின் மீது அவனை ராஜாவாக கொண்டு வந்தாராம். பார்த்தீர்களா? சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். பார்த்தீர்களா? அவனை எப்படியாய் கர்த்தர் உயர்த்தினார், இன்றும் உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஆம், இன்றைக்கு சிறுமைப்பட்டு மற்றவர்களாலே நீங்கள் வேதனைப்படுத்தப்பட்டு இருப்பீர்கள் என்று சொன்னார். நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சிறுமையை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலுக பெருக செய்வார், உங்களை உயர்த்துவார், உங்களை மேன்மையாக்குவார். அது தேவனாலே கூடும். கடைசியில் ஒரு காரியத்தை பார்ப்போம். யோபுவினுடைய சிறுமையை குறித்து பார்ப்போம். யோபு பிசாசினாலே அவன் சோதிக்கப்பட்டான். ஆகினாலே நீர் என் சிறுமையை பார்த்தருளும் என்று சொல்லி யோபு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் தாமே அவனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட அனுபவங்கள் தான் எத்தனை. அவனுடைய பிள்ளைகள், அவன் சொத்து ஆஸ்தி எல்லாம் இழந்தான், அவன் ஆரோக்கியத்தை இழந்தான், சிறுமைப்பட்டு போனான். அவன் கூட இருந்த நண்பர்களும் அவனை இதோ நிதானம் தவறி பேசினார்கள். ஆனால் கர்த்தரோ அவன் சிறுமையை மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்தாராம். யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனை ரெண்டு பங்காக, டபுள் போர்ஷனாக, ரெட்டிப்பாக தேவன் தாமே அவனை ஆசீர்வதித்தாராம். அதே போல தான் இன்றைக்கு பிசாசினாலே சோதிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறீர்களா? அநேக சரீர சுக வீலத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறார்களா? பயத்திலும் திகிலும் இருக்கிறீர்களா? எப்போதுமே துர்செய்தி உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறதா? பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அதே யோபுவின் தேவன் இன்றும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராய் இருக்கிறார். உன் சிறுமையை மாற்றி ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். அருமையான பிள்ளைகளை, உன் வாழ்க்கையில் அந்நாளை போல ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது நகோமியை போல நீங்கள் எல்லாவற்றையும் இழந்து வெறுமையாகி சிறுமைப்பட்டு இருக்கிறீர்களா? அல்லது யோசேப்பை போல அவமானம், பழி, சிறை போன்ற காரியங்களில் நீங்கள் அகப்பட்டு மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? அல்லது தாவீதை போல இதோ நீங்கள் துரத்தப்பட்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது யோபுவை போல பிசாசினாலே நீங்கள் சோதிக்கப்பட்டு நீங்கள் மிகவும் வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு ஜீவித்து கொண்டிருக்கிறீர்களா என்று கர்த்தர் உங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு நிச்சயமாக உங்கள் சிறுமையை மாற்றி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகினால்தான் தாவீது சொல்லுகிறான், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நீ சிறுமைப்பட்டு இருந்தாலும் கர்த்தர் உன் மேலே நினைவாயிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி ஆண்டவரே. இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. ஏதோ விதத்தில் ஒரு வாழ்க்கையில் அவங்க சிறுமைப்பட்டு இருக்கலாம். அந்த சிறுமையெல்லாம் மாற்றி அவங்களை ஆசீர்வதிப்பீராக. நமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போது கூட கர்த்தாவே, காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்களை வழிநடத்துகிற கிருபைக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசு. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதி. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியும் ஐக்கியம் சந்தோஷம் ஆரோக்கியெல்லாம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you all.